بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பில் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸ் நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 25வது ஹதீஸ், புகாரியில் 25வது ஹதீஸுடைய அர்த்தத்தை பார்த்துவிட்டு அந்த ஹதீஸில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் சில விளக்கங்களை சொன்னோம். அதில் என்ன ஹதீஸ் அந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற வரைக்கும் நான் போர் செய்ய கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி தொழுகை நிலைநாட்டினாங்கன்னா என்கிட்ட தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னிடமிருந்து பாதுகாப்பு இல்லை. இந்த கருத்துப்பட இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் பிரகாரம் பார்த்தா என்ன செய்யணும்னு கேட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களோடு போர் செய்யணும், கொல்லணும். இஸ்லாமிய நாட்டில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறலன்னு சொன்னால் இதை சொன்னால் தான் அவர் என்ன செய்ய முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அப்போ இந்த ஹதீஸை நேரடியாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பல விஷயங்களுக்கு மாற்றமாக இருக்குது. ஏன்னாட்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பல பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனாவில் உசுரோடு இருந்திருக்கிறாங்க. கொல்லப்பட்டாங்கன்னா காஃபிராக இருக்கக்கூடாதா இல்லையா? இந்த ஹதீஸ் அமுல்படுத்துவதாக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதவனெல்லாம் கொல்லு அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தமாகுது. அப்படி அர்த்தம் இருக்கும் என்றால் இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், அந்த மதீனாவில் யார் இருக்கக்கூடாது? மதீனாவில் மட்டுமல்ல, இஸ்லாமிய அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ளே லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத ஒருவருமே இருக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்துச்சா இல்லை என்பதற்கு நிறைய சான்றுகளை பார்த்துட்டோம்ல. அந்த மாதிரி ஒரு சான்றை பாருங்கள். இது புகாரில் 1356வது ஹதீஸில் வருகிறது. அனஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், கான குலாமுன் யஹூதியுன், ஒரு யஹூதி இளைஞன் ஒருவன் இருந்தான். யஹுதுமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியம் செய்யக்கூடியவராக அந்த இளைஞர் இருந்தார். யஹூதி தான், ஒரு இளைஞராக இருந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு ஊழியம் பணிவிடை செய்வார். சொன்ன வேலையை பார்த்து கொடுக்கறது, கூட்டுறது, பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்வதற்கு அனஸ் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார், யஹூதி ஆள். இப்போ மாதிரி இல்லை, அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டால் வரமாட்டார்ல. இப்போ ரசூல் அவரை தேடி போகிறாங்க. ஃபத்தாஹுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊதுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஊதுண்டா நோய் விசாரிக்கிறார், ஆதண்டா நோய் விசாரிக்க சென்றான். யஊதுஹு, அந்த பையனை நோய் விசாரிப்பதற்கு சென்றார்கள். சென்றே ஃபகஅத இந்த ரஸிஹி, அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்தார்கள். ஃபகாலஹு, அவருக்கு சொன்னார்கள், அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். அப்படி நோயாப்பட்டுட்ட, மரணத்தை நெருங்கிட்ட மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அஸ்லிம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணார்னு கேட்டால், ஃபநலர இலா அபிஹி, தகப்பனாரை பார்க்குறாரு. தகப்பனார் பக்கத்தில் இருக்கிறார். ஓஹோ இந்தஹு, தகப்பனார் அங்கே அருகில் இருக்கிறாரு. அவர் பையன் எதுக்கு பார்க்குறாருன்னா, நான் ஏற்றுக்கிறட்டுமா, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறாங்களே, அஸ்லிம்னு சொல்கிறாரு, நான் என்ன பதில் சொல்ல அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாப்பாவை பார்க்குறாரு. இப்போ காலலஹு, அவர் சொன்னார், வாப்பா மோன்கிட்ட சொல்கிறாரு, அத்தி அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்கிறத கேளு, கட்டுப்படு. அபுல் காசிம்னா ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பேர். அது அவங்களுக்கு காசிம்னு ஒரு புள்ள இருந்துச்சு, முதல் தலைப்புள்ள. அது இறந்ததுனால அவங்களுக்கு பேர் என்னது, காசிமின் தந்தை. அப்படி தான் ஹதிஜா நாயகி அவங்கள கூப்பிடுவாங்க. அரபு சமுதாயத்தில் உள்ளவங்களும் அபுல் காசிம் தான் அவங்கள அழைக்குவாங்க. அந்த இப்போ ரசூலுல்லாஹ்ண்டு இந்த தன்மை வர்றதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாருமே அபுல் காசிம் தான் கூப்பிடுவாங்க. அப்போ அத்தே அபுல் காசிம் சொல்ல கேளு, நீ இஸ்லாத்தை தழுவிக்க அப்படி தகப்பனார் சொல்கிறார். இப்போ அஸ்லம, அந்த பையன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், தழுவிட்டார். இப்போ ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓஹோ யகுல், ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே வெளியே வந்தார்கள். என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து இவனை விடுவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்படி மூத்தா போயிருந்தால் நரகத்துக்கு போயிருப்பான், நரகத்திலேருந்து எல்லாம் காப்பாற்றிட்டான்னு சொல்லிட்டு வர்றாங்க. இதில் நமக்கு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தை தழுவாதவரையெல்லாம் கொல்லணுன்ற அந்த ஹதீஸ் சொல்லுதில்ல, உமிர்த்து நான் கட்டளையிடப்பட்டிருக்கேன் இருந்தால்
இப்படி ஒரு இளைஞன் இருந்திருக்க முடியுமா? பாப்பா இருந்திருக்க முடியுமா? அப்போ பாப்பா மோகன்லாம் இருந்திருக்கிறாங்க, ரசூலுல்லாவுக்கு நெருக்கமாக ஊழியம் செய்கிற அளவுக்கு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், அப்போ முஸ்லீம் அல்லாத ஆள்லாம் கொல்லுங்கிற அந்த ஹதீஸ் எப்படி வரும்? அப்படி தானே அந்த ஹதீஸ் சொல்லுது. உமிர்த்து அன் முகாத்திலன் நாச ஹத்தா யகுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவரை அவர்களுக்கு எதிராக போர் செய்ய நான் கட்டளையிடப்பட்டிருக்கேன்னு சொன்னால், அப்போ இவருக்கு எதிராக போர் செய்யலையே, ஊழியரோட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸுக்கும் அது மாற்றமாக இருக்குது. இது நான் போர் செய்ய கட்டளையிடப்பட்டேன்கிற ஹதீஸ் வந்து இந்த யகூதியுடைய ஊழியர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து கொல்லப்படாமலே இருந்திருக்கார் இல்லையா, அதிலிருந்து விளங்குகிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 2617வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதுவும் அனசு தான் அறிவிக்கிறாங்க. அன்ன யகூதியத்தன், ஒரு யூத பெண், அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாவிடத்தில் கொண்டு வந்தார். பிஷாத்தின் மஸ்மூமத்தின், விஷமூட்டப்பட்ட ஒரு ஆட்டை, விஷமூட்டப்பட்ட ஆட்டுனா ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து சமைச்சு அதை கொண்டு வந்தார். ஃபஅக்கல மின்ஹா, அதிலிருந்து ரசூலுல்லா சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவுடனே என்ன நினச்சின்னு இதில் வரல, வேறு ஹதீஸில் வரும், அவர்களுக்கு சில பாதிப்பு ஒரு மாதிரியாக ஏற்பட்ட உடனே ஃபஜி அபிஹா, உடனே அவள் கொண்டு வரப்பட்டாள். அவள் தான் உணவில் தான் பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க, ஆளை இழுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ கீழே அப்போ வந்து ரசூலுல்லாட்ட கேட்கப்படுகிறது, அலா நக்குத்துலுஹா, இவளை கொண்டுடலாமா? ஏன்னா விஷம் வச்சு கொள்றதுக்கு தான் உங்களை வந்திருக்கா, அல்லாவுடைய அருளை கொண்டு நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க, ஆனால் இவள் கொள்றதுக்கு தான் நான் வந்திருக்கிறா, அதனால் அலா நக்குத்துலுஹா, இவளை நாங்கள் கொன்று விடட்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ கால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லா, நான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ இதில் என்னன்னு கேட்டால், கலிமா சொல்லாதவனையெல்லாம் கொல்லுன்றதாக இருந்தால் ஒரு யகூதி வந்து சர்வசாதாரணமாக வாழ முடியுமாங்க? அந்த பெண்ணு தைரியமாக விஷத்தை கலந்து ஆட்டிறைச்சி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு சகஜமாக பழவி இருக்க முடியுமா? தூரத்தை கூட மெயின்டைன் பண்ணல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த டிஸ்டன்ஸை கூட என்ன செய்யலவங்க மெயின்டைன் பண்ணல, வந்து கிட்ட நெருங்கி சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் வந்து இப்போ கொல்றதுக்கு ஒரு ரீசன் ஏற்பட்டுச்சு, அப்போ கூட கொல்லலாமான்னு கேட்டால் வேணான்ட்டாங்க. ஏன்னா தன் விஷயத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. வேறு ஆளுக்கு நடந்தால் கொண்டிருப்பாங்க, வேறு ஆளுக்கு அந்த பொம்பளை அப்படி செஞ்சுருந்தான்னா கொலை தான் செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் தன் விஷயமா இருக்கும் பொழுது என் விஷயத்தை வந்து என்னை கொல்ல ஒருத்தன் வரும்போது நான் மன்னிக்கலாம்ல, என் குடும்பத்தார் மன்னிக்கலாம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் நினைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கனால கொல்லவான்னு கேட்கும்போது வேணான்ட்டாங்க. அப்போ இவர் காஃபிராகவும் இருந்து கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டது நேரத்தில் கூட கொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் வந்து இப்படி கட்டளையிடப்பட்டிருப்பாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாட்டி நான் உங்களை சண்டை போடுவேன், எனக்கு பாதுகாப்பு கிடையாது, அதை சொன்னால் தான் அசமும் மின்னி திமாகும் அம்வாலகும், இதை சொன்னால் தான் அவங்களுடைய பொருள்களையும் உயிர்களையும் பாதுகாத்து கொள்வார்கள், இல்லைன்னா எந்த செக்யூரிட்டியும் கிடையாதுன்ற அந்த ஹதீஸ் வந்து 25ஆம் ஹதீஸ் வந்து என்ன செய்கிறது, இந்த சம்பவங்களுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 2916வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய கவசம்னா இரும்பு சங்கிலியால் செய்யப்பட்ட ஒரு சட்டை போர்க்களத்தில் போட்டுக்கிடுவாங்க. வாள் வெட்டுனா உள்ளக போகாது, கத்தியால் குத்த முடியாது, அதுக்காக வேண்டி யுத்தங்களில் பயன்படுத்துறதுக்காக வேண்டி உள்ள கவச உடை, இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு சட்டை, அது அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை யகூதிட்ட போய் என்ன செய்கிறாங்கன்னா 30 மரக்கால் கோதுமையை கேட்குறாங்க. கேட்கும்போது கடன் கொடுத்தா என்ன செய்யணும், எழுதி வாங்கிக்கணும், இல்லாட்டி அடமானம் வைக்கணும்னு இருக்குல்ல. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உருக்கு சட்டையை வச்சுக்கிட்டு, இந்த கவச உடையை வச்சுக்கிட்டு, எனக்கு 30 மரக்கால் கோதுமை கொடுப்பா, தந்துட்டு மீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்குகிறாங்க. வாங்கின உடனே அதை மீட்காமலே ரசூலுல்லாஹ் மௌத்தாவும் போயிடுறாங்கன்னு வைங்களேன். கடைசியில் என்னாச்சு, மீட்காம மௌத்தா போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், அவன் யகூதி எந்த நிலையில் இருக்கிறான்னு கேட்டால், பொருளாதாரத்தில் நல்ல தன்னிறைவு பெற்றவனாக இருக்கிறான், ரசூலுல்லாவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்கிறான், ரசூலுல்லாஹ் அடமானம் வச்சுட்டு வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பெல்லாம் இருந்திருக்கிறது. அப்போ களிமா சொல்லலைன்னா அவனை கொள்ளலும்னு அவன் இருந்திருப்பான், அவன் இருந்திருக்கிறான், வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தோடவும் இருந்திருக்கிறான், உலகத்தில் ஒரு வியாபாரிங்கிற ஒரு மரியாதையோடையும் இருந்திருக்கிறான். அப்போ அந்த மாதிரி அவங்கள ஒதுக்கி கூட வைக்கலை, நீ தொழிலெலாம் பண்ணக்கூடாது, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, கூலி வேலை தான் செய்யணும், அப்படி கூட அவங்க
அவங்கள நடத்தவே இல்லைன்னு தெரிகிறது. அப்போ அந்த கட்டளை ரசூலுல்லாஹ் மீறிட்டாங்கன்னு தானே ஆகுது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லாட்டி அவங்க கொல்லுவேன்னு சொன்னால் கொல்லாமல் இருந்திருக்கிறாங்களே. அப்போ இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக 2916க்கு மாற்றமாக அது இருக்கிறது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் புகாரில் 1311வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஜனாசா போகுது. மர்ரபினா ஜனாசத்துன், ஒரு ஜனாசா கடந்து போகிறது. ஜனாசா கண்டா ரசூல்லா என்ன செய்வாங்க, எந்திரிச்சிருவாங்க. இப்போ காம்பலகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்காக ரசூல்லா எழுந்து நின்றார்கள். ஒக்கும்னா பிஹி, அதுக்காக நாங்களும் எழுந்து நின்றோம். எழுந்து நின்று குல்னா நாங்கள் சொன்னோம், யார் ரசூலுல்லாஹ் இன்னஹா ஜனாசத்து யஹூதியின், இது யஹூதி ஜனாசா அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஜனாசா எந்திரிக்கிறாங்கல்ல, முஸ்லீம் ஜனாசா நினச்சி எந்திரிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அது யஹூதியுடைய ஜனாசா அப்படின்னு அப்போ செய்கிறாங்க. இதா ராயத்துமுல் ஜனாசத்தை இப்போ கூமும், எந்த ஜனாசா உனக்கு என்ன ஜனாசா எந்திரி, ஜனாசாவை நீங்கள் கண்டால் எழுந்து நில்லுங்கள்ன்ற சொல்ல என்ன செய்கிறாங்க, யஹூதி முஸ்லீம்லாம் பார்க்க தேவையில்லைன்றாங்க. இப்போ அப்போ சர்வசாதாரணமாக அந்த மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய இந்த நாட்டில் எல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு ஜாதிக்காரன் இறந்தான்னா அந்த பாடியை கொண்டுட்டு இன்னொரு ஜாதிக்காரன் தெருவில் போக முடியாது. இப்படி ஒரு மதத்தில் இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஜனாசாண்டு வரும்போது வித்தியாசப்படுத்தி பார்ப்பாங்க, விருப்பையெல்லாம் அங்கே தான் காட்டுவாங்க. அப்படியான ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க இருக்கிற மஸ்ஜித் நபவி வழியாகவே ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போகிறாங்க. ரசூல்லா அனுமதித்தது மட்டும் இல்லாமல் எந்திரிச்சு நின்று மரியாதை செய்கிறாங்க. யஹூதி ஜனாசான்னு சொன்ன பிறகு அதனால் பரவாயில்லைன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. அப்போ இப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்கன்னா அப்போ எப்படி போய் கொள்ள சொல்லியிருப்பாங்க, யஹூதியெல்லாம் நீ களிமா சொல்லலை, என்னடா அங்கே வர்றீங்க, எல்லோரும் ஜனாசாவை போங்கடான்னு வெட்டி போட்டிருப்பாங்கல்ல. அப்படி செய்யலையே, ஜனாசாவை தைரியமாக தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சமுதாயமே இருந்திருக்கிறாங்க, தூக்கிட்டுலாம் ஆளுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ நிறைய பேர் அங்கே வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களாம் யாரும் இல்லை, களிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டவங்க இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஹதீஸு எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது என்று பார்த்தோம்னா இதுக்கும் என்ன செய்யுது, மாற்றமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ஜக்காத்தை எல்லாம் கடமையாக்கியிருக்கிறான். இந்த ஜக்காத்து கடமையில் இருக்கும் பொழுது 8 வகையான ஆட்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க சொல்கிறான். அதில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ஒல் அல்லஃபத்து குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் கொடுக்கலாம்னு இருக்குது. ஜக்காத்து பணத்தை ஏழை மிஸ்கின்னு வேலை செய்கிறவங்க, அடிமைகள் விடுதலை செய்கிறது, கடனாளி, அல்லாஹ்வுடைய பாதையில் திக்கற்றவர்கள் இப்படின்னு லிஸ்ட்டை போடும்போது, கடனாளிகள் என்று லிஸ்ட்டை போடும் பொழுது ஒல் அல்லஃபத்தி குலூபுஹும் 9:60 இந்த வசனம் இருக்கிறது. இந்த ஒல் அல்லஃபத்தி குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக. இது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் முஸ்லீம் அல்லாதவன் இருக்கிறான், அவனுக்கு இஸ்லாம் பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அந்த ஜக்காத்தெல்லாம் உன்னை கொடுத்தோம்னு சொன்னால் என்னடா நல்ல மக்களாக இருக்காங்களே, நம்ம வேறு மதமாக இருந்து கூட நமக்கு உதவி செய்கிறாங்களே என்று அவன் ஈர்க்கப்படுவானா. அவன் ஈர்க்கப்படுவதற்காக வேண்டியும் கொடுக்கலாம் என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்குறது தான் இது குறிக்கிறது. அல்லது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பான்ல போய் பார்ப்போமே அப்படி ஆளுக்களை குறிக்கிறது. அப்போ ஜக்காத்தையே கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு ஒரு வகை இருக்கும் என்று சொன்னால் கொள்ள சொல்லி எப்படி சொல்லணும். அப்போ எல்லாத்தையும் கொண்டு விட்டால் இவன் இப்படி ஒருத்தனை இருக்க மாட்டானே, எல்லாத்தையும் இருக்கிற 50 பேரையும் கொண்டு விட்டு. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம்ங்கிறது இஸ்லாத்தை காலமெல்லாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எடுத்து சொல்கிறது காஃபீர் இருந்தால் தானே எடுத்து சொல்ல முடியும். காஃபீரை காலி பண்ணிட்டா யாருக்கு அது சொல்லுவீங்க? ரசூல்லா இஸ்லாத்தை ஆட்சி வந்தவுடனே இருக்கிற 50 காஃபீரையும் காலி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பேர் பின்னாடிலாம் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க, புதுசாக வந்துக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களாம் இல்லாமல் போயிருப்பாங்களே. எல்லாத்தையும் கொண்டு முடிச்சிட்டிங்கன்னா யாருக்கு இஸ்லாத்தை சொல்கிறது, யார் இஸ்லாத்துக்கு வருவா? அப்போ இஸ்லாமுக்கு அந்த மக்கள் வரணும் என்பதற்கு தானே இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்களா, அல்லது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நம்ம மட்டும் இருக்கணும்னு கொண்டு வந்தாங்களா? அப்போ எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி இருக்குது அந்த ஹதீஸ். எது, யார் ஒருத்தன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல அவனை கொன்றுவேன், சொன்னால் தான் பாதுகாப்பேங்கிறது அது பல நெருடல்களை உண்டாக்குற ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்க சொல்கிறதுலேருந்து அப்போ அவங்க கொல்லப்படலைன்னு விளங்குதா இல்லையா அப்படிங்கிறது விளங்குது. அதே மாதிரி புகாரில் 2417வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு சஹாபி அஷ்அதுங்கிற சஹாபி சொல்கிறாரு, எனக்கும் ஒரு யஹூதிக்கு மத்தியில் ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு தகராறு இருந்தது. அந்த நிலம் என்னுடையது தான். யஹூதி தன்னுடையதுன்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. அவன் ரசூல்லாட்டை இழுத்துட்டு கொண்டு வந்துட்டேன், அல்லாஹ்வுடைய துறை தன்னுடைய நிலம்னு சொல்கிறான் அப்படின்னு ரசூல்லாட்டை கொண்டு வந்துட்டேன். அப்போ ரசூல்லா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் அலக்க பையினத்துன், உன்னிடத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க.
நான் இல்லைன்னு சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் யஹூதியை பார்த்து சொன்னாங்க, இஹ்லிஃப், சத்தியம் பண்ணு, இது என்னுடையதுன்னு சத்தியம் பண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு முஸ்லீமுக்கும் யஹூதிக்கும் பிரச்சனை வரும்போது கூட அவன் சொத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறாங்க. இதான் நல்ல ஷாக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய சொத்தை பாதுகாப்பு இல்லாத நிலையில் பறிச்சிக்கிறல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ என்னுடையதா உன்னுடையதாண்டு ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யஹூதிக்கும் தகராறு வந்தால் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் அது யஹூதிக்கு உரியது தான் என்று அவங்க தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் எப்படி மெய்யாக இருக்கும்? இந்த ஹதீஸு உமிர்தன் முகாத்திலன் நாச ஹத்தா யகுலு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற வரைக்கும் அவங்கள கொல்லும்படி கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். கட்டளையிடப்பட்டால் எப்படி இது யஹூதி அங்கே இருந்தான், முஸ்லீமுடைய சொத்தில் சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு எப்படி வெயிட்டாக இருந்தான் அவன் கேஸு கொண்டு வரும்போது கூட நீ முஸ்லீம் அல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா எங்கள் நாட்டில்னு சொல்லி அங்கனே போட்டு தள்ளிட்டு அவனுடைய சொத்தை அந்த சஹாபி கொடுத்துருக்கலாமே. அந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் இவனை ஈஸியாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவசியம் இல்லையே. அப்போ இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அது இருக்குது, 2417க்கு மாற்றமாகவும் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு முஸ்லீம்கள் மட்டுமே எந்த நாட்டிலையும் வாழ மாட்டாங்க. இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லீமும் இருப்பார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களும் இருப்பார்கள். அப்போ நீங்கள் முஸ்லீம்கள்ட்ட எப்படி நடக்கணும், முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட எப்படி நடக்கணும், அவங்களுக்குள்ளே எப்படி நீங்கள் வேறுபாடு காட்டி நடக்கணும் என்பதையெல்லாம் அல்லாஹ் மக்களுக்கு அறிவிக்கிறான். எந்த சூறாவில் அறிவிக்கிறான்னு கேட்டால் 60வது சூறாவில் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், லா யன்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லை, அனில்லதீன் அலம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி, தீன் விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டைக்கு வராமல் இருக்கிறார்களே அந்த மக்கள் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவில்லை. உலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அவர்கள் விஷயமாக அல்லாஹ் உங்களுக்கு தடை போடவில்லை. எதற்கு தடை போடவில்லை? அந்த பர்ரூஹும், அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதற்கும், துகுசித்து இலையும், அவங்களுக்கு நீங்கள் நீதி செலுத்துவதற்கும் அல்லாஹ் உங்களை தடுக்கலை. உங்கள் நாட்டில் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்க, உங்களோட சண்டைக்கு வந்தவங்க இல்லை, உங்கள் ஊர்லேருந்து உங்களை வெளியேற்றின ஆட்களும் இல்லை. அவங்க அப்படி இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதையும் அல்லாஹ் தடுக்கலை, உதவியே செய்யலாங்கிறான். துகுசித்து இலையும், அவங்களுக்கு நீதி வழங்குவதையும் அல்லாஹ் தடுக்கலைன்னா அப்போ அப்படி இருக்குவாண்டு வழங்குத, முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லீம் நாட்டில் இருப்பாண்டு வருத. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாவில் அந்த ஹதீஸ் இருக்குது. எந்த ஹதீஸு? எல்லாத்தையும் கொண்டு விடுவேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் தலை சீவிடுவேன்ற அந்த கருத்துப்பட உள்ள ஹதீஸ் அதை ரசூலுல்லாஹ் செயல்படுத்தி இருந்தால் இப்படி ஒன்றும் இருக்காத. இந்த வசனத்தில் சொல்கிற மாதிரியே ஒத்தனுமே இருக்க மாட்டானே. அப்போ யார் உங்கள்கிட்ட சண்டைக்கு வரலையோ, உங்களுடைய ஊர்களிலேருந்து உங்களை வெளியேற்றலையோ, அப்படிப்பட்ட காபியர்கள் உங்கள் நாட்டில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த பர்ரூகும், அவங்களுக்கு நல்லுதவி செய்வதை அல்லாஹ் தடுக்கவில்லை. துகுசித்து இலையும், அவங்களுக்கு நீதி செலுத்துவதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹ யுஹிப்புல் முகுசித்தீன், நீதியாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். வேறு யாருக்கு தடுக்கிறான் என்றால் இன்னமா என்ஹாக்குமுல்லாஹு, அல்லாஹ் தடுக்கிறான். அனில்லதீன காத்தலூக்கும் ஃபித்தீனி, மார்க்கத்தில் உங்களோட சண்டைக்கு வர்றாங்களே, வஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் ஊர்களிலிருந்து உங்களை வெளியேற்றினார்களே, லாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு துணை நின்றார்களே, அவங்க விஷயத்தில் தான் அல்லாஹ் தடுக்கிறான். அந்த வல்லோகும், அவங்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஏற்றுக்கொள்வதை தடுக்கிறான். உமையத்த வல்லகும், இப்படியான ஆட்களை நீங்கள் பொறுப்பாளர்கள் ஆக்கி கொண்டீர்களே ஆனால் இப்போ உலாய்க்க ஹுமுல் ஆலிமூன், அவங்க தான் அநியாயக்காரர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் என்ன காட்டுது? முஸ்லீம் நாட்டில் முஸ்லீம் அல்லாதவன் இருப்பான், 2 வகையாக இருப்பான். அதில் எந்த மாதிரி இருப்பான்? நம்மளுக்கு ஊரை விட்டு வெளியேற்றுறதுக்கு துணை செஞ்சவன்லாம் கூட இருப்பான். அவனை கூட நீங்கள் கொன்றாதீங்க, அவனுக்கு உதவி செய்யாதீங்க. உதவி செய்யும் பொழுது என்ன செய்யுங்கன்னா 2ஆக பிரித்து உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவனுக்கு உதவி செய்யாமல் உங்களை அழிக்க நினைக்காத சாதாரண காஃபியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று இந்த வசனம் 68, 9 வசனங்கள் சொல்லும் என்று சொன்னால் அப்போ அந்த ஹதீஸ் எப்படி சரியாகும்? முஸ்லீமாக இல்லாட்டி கொன்றுவேன்னு சொன்னாங்கன்னா கொன்றுப்பாங்களே, எல்லாத்தையும் கட்டளையிடப்பட்டால் கொன்றுக்கணும்ல, கொன்றிருப்பார்களே. ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற கான்செப்டே வராத 2 வகையான ஆட்களை எல்லாம் போயிடுவாங்களே. யார் நம்மளை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறான்னு அவனும் அங்கே இருக்க மாட்டான், எதிர்க்காமல் காஃபியராக இருப்பான் அவனும் நிற்க மாட்டானே, நின்றுருக்குறாங்களே.
நிற்பாங்க, உதவி செய்யுங்கன்னு எல்லாம் சொல்கிறான். அவங்கள வந்து இவங்களுக்கு உதவி செய்ய அவங்களுக்கு உதவி செய்யான்னு பிரிச்சியே காட்டுறானே. அப்போ ரெண்டு விதமான காஃபியர்களும் அங்கே இருப்பார்கள் என்பது என்ன செய்கிறது, இந்த வசனத்தில் விளங்குகிறது. அதே மாதிரி வந்து போர் செய்வதற்கு உள்ள ஒரு நெறிமுறையை அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் 490 வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். என்ன 4 வசனம் சொல்கிறான்னு கேட்டால், காத்திலு ஃபி சபீல் இல்லாஹி, அல்லாவின் பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள். யாரோடு போர் செய்யுங்கள்? அல்லதீன யுகாத்திலுனக்கும், உங்களோடு யார் போருக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட போர் செய்யுங்க. போருக்கு வந்தால் தான் போர். அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டு இருந்துட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறீங்க. காத்திலும் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் ஃபி சபீல் இல்லாஹி, அல்லாவின் பாதையில். அல்லதீன யுகாத்திலுனக்கும், உங்களோடு போருக்கு வருகிறார்களே அவங்களோடு போர் செய்யுங்கள். உலா தாழ்த்தது, நீங்கள் வந்து வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். சண்டைக்கு வந்தவனோட தான் சண்டை. வரம்பு மீறாதன்னா சும்மா இருக்கிறவன்ட்ட போய் கொள்ளாத, சும்மா இருக்கிறவன்ட்ட சண்டைக்கு போகாத, அப்படி போகிறது அல்லாவுக்கு பிடிக்காது. இப்படி சொல்லியிருக்கும்போது அப்படி அல்லாஹ் ஏவிருப்பானா? எப்படி எவனெல்லாம் காலிமா சொல்லலை ஏற்றுக்கிறலையோ அவனையெல்லாம் கொல்லுன்னா அப்படி ஒருத்தன் இருக்கவே மாட்டானா? இந்த ஹதீஸ் இந்த மாதிரி வசனத்துக்கு தேவையே இருக்காத. இந்த ஆயத்தில் வந்து யார் உங்களோட சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட சண்டை போடுங்க, வரம்பு மீறாதீங்க என்று சொன்ன அல்லாஹ் வந்து, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன அல்லாஹ் வந்து இதுக்கு மாற்றமாக கட்டளை போட்டிருப்பானே. அதை என்ன செய்கிறாங்க, அதை வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு வசனத்தில் 5-8 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். யாயுள்ளதி நாமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, கூணு கவ்வாமீன லில்லாஹி, அல்லாவுக்காக நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். சுஹதா பில் கிஸ்தி, நீதிக்கு சாட்சியாக ஆகிவிடுங்கள். ஒலா எஜரி மன்னக்கும் ஷனானு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு உங்களை தூண்டிவிட வேண்டாம். அல்லா தாதிலோ, நீதி செலுத்தாமல் இருக்க தூண்டிவிட வேண்டாம். ஏதிலோ, நீதி செலுத்துங்கள். ஹுவ அக்ரபுலி தக்வா, அதுதான் தக்வாவுக்கு இறையச்சத்திற்கு நெருக்கமானது. உங்களுக்கு பிடிக்காதவனாக இருந்தால் கூட, அவன் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால் கூட அவனுக்கு நீதி செலுத்துவதை விட்டு விலகிக் கொள்ளாதீங்க. நீதி தான் எப்போ முக்கியம் அப்படின்னு நல்லா சொல்கிறான்னு சொன்னால் எப்படி சும்மா இருக்கணும் கொள்ள சொல்லுவாங்க? இது 5-8 வசனத்தில் இருக்கிற காட்சியை பார்க்குறோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ திரும்ப அந்த 25 ஹதீஸுக்கு நீங்கள் வாங்க. 25 தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன வருது? உமிர்த்து, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹதீஸ். உமிர்த்து, நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். உகாத்திலன் நாச, மக்களோடு போர் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். எது வரைக்கும் போர்? ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிற வரை போர் செய்ய வேண்டும். அண்ண முகமது ரசூலுல்லா, முகமது ரசூல்லா சொல்கிற வரைக்கும் போர் செய்ய வேண்டும். ஓ யுகைமு சலா, தொழுகை நிலைநாட்டு வரைக்கும் போர் செய்ய வேண்டும். ஓ யூத்து ஜக்காத், ஜக்காத்து கொடுக்குற வரை, அது டோட்டல் முஸ்லீம் ஆயிடணும், கம்ப்ளீட் முஸ்லீம் ஆகணும். நீங்கள் போர் செய்யணும். ஃபைதா ஃபாலு தாலிக்க, இதெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் அசமு மின்னி திமா அகும் அம்பாலகும், அவங்களுடைய உயிர்களையும், திமாண்ட ரத்தம், அது கொண்டு கருத்து உயிர், அவங்களுடைய உயிர்களையும் செல்வங்களையும் என்னிடமிருந்து காத்து கொள்வார்கள். ஒன்றும் செய்ய மாட்டேன், அவங்க பொருளை கொள்ளடிக்க மாட்டேன், அவங்க உயிரை எடுக்க மாட்டேன். எப்போ இதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னான், இல்லா பி ஹக்கில் இஸ்லாம், இஸ்லாமிய சட்டப்படியை தவிர. ஒருத்தனை கொலை பண்ணிட்டா அவனை கொள்ளுவோம்ல, அந்த மாதிரி விஷயம். திருடுனா அவனை வந்து கையை வெட்டுவோம்ல, அப்படி விஷயத்திற்கு தண்டிப்பனே தவிர மற்றபடி யாரையும் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஓ ஹிசாபுகும் அல்லா, அவங்கள பற்றின முடிவு அல்லாட்ட இருக்குது, துன்யாவில் ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க. அப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு, சொல்லலைன்னா பாதுகாப்பு இல்லைன்னு இந்த 25 ஹதீஸ் சொல்லுகிறது. இந்த 25 ஹதீஸை வந்து நீங்கள் இவ்வளோ போன வாரமும் நிறைய சான்றுகள் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த வாரமும் இவ்வளோ சான்றுகள் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவோட நேரடியாக அப்படி மோதுகிறது. இப்படி ஒன்று நடந்து இருந்தால் இந்த இவ்வளோ ஹதீஸ் மறுக்கப்பட்டு போயிடும். அவங்கள உதவி செய்யுங்க, நீ அவங்க உங்களை எதிரியாக இருந்தால் உதவி செய்யாதீங்க, உங்களை அனுசரிச்சிருந்தால் உதவி செய்யுங்க, அப்படின்லாம் வரக்கூடிய அம்புட்டுமே. யகூதி வந்து ஒரு ஊழியராக இருந்தான்ங்கிறது, யகூதிகிட்ட வந்துட்டு அடமானம் கொடுத்து வாங்கினதுங்கிறது, யூத பெண் விஷம் கொடுத்து வாங்கினதுங்கிறது, இப்படி பற்பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது மதீனாவில். அப்போ இது எல்லாத்தையுமே அவர்கள் வந்து தண்டிக்கப்படலை, உசுரோடு தான் விற்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 25வது ஹதீஸு
குர்ஆனோடு மோதுகிறது, இன்னும் பல ஹதீஸ்களோடு மோதுகிறது. எனவே இது கண்டிப்பாக இது இட்டுக்கட்டப்பட்ட இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக புனையப்பட்ட பொய்யான செய்தி தான். இப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லவே இல்லவே இல்லை. அப்படி இல்லை என்பதற்கு அம்புட்டு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். 2 வாரமும் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளில் அப்படி அவர்கள் நடத்தப்படவே இல்லை. காபியர்கள் எல்லாம் சண்டைக்கு வந்தவங்கள்ட்ட சண்டைக்கு போனதுங்கிறது இஸ்லாத்தில் இருக்கே தவிர, அவன் பாட்டுக்கு ஊருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் காஃபிராக இருந்தால் அதுக்காண்டி சண்டைக்கு போகணும்னு இஸ்லாத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்போ சொல்லப்படாமல் இருக்கும் பொழுது வந்த குர்ஆன்லையும் அது மாதிரி எல்லாம் நம்ம விதிமுறைகளை வகுத்து தந்திருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுகிறது என்ற வகையில் இதை இட்டுக்கட்டப்பட்ட அதில் ஒன்றை சேர்க்கணும். ஹதீஸ்களை விதி பிரகாரம் இது குர்ஆனுக்கு இஸ்லாமிய அடிப்படையவே வரலாறுக்கு மாற்றமாக இருக்குது, உண்மைக்கு மாற்றமாக இருக்குது, குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, ஹதீஸ் போதனைக்கு மாற்றமாக இருக்கிறது. இப்படியான ஒன்றாக இருக்கிற காரணத்தினால் இந்த ஹதீஸை 25ஆவது ஹதீஸ் என்பது ஏற்புடையது அல்ல. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு ஆதாரமாக 25ஆவது ஹதீஸை போய் பயான்லாம் என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். ஏன்னு கேட்டால் இதை நீங்கள் நம்பினீங்கன்னா நான் 2 வாரமாக சொன்ன நம்பிட்டே நீங்கள் மறுக்கணும். 2 வாரமாக உங்களுக்கு எடுத்து காட்டின அவ்வளோ சம்பவங்களையும் நீங்கள் மறுக்க வேண்டிய நிலை ஏற்படும். ரசூலுல்லாவை அப்படி ஒரு கொடூரமான ஒரு இதாக சித்தரித்த பிறகு என்ன தாவா நீங்கள் பண்ணுவீங்க? யாருக்கு தாவா பண்ணுறது? தாவா பண்ணுறதுக்கு தானே ரசூல் அனுப்பப்பட்டாங்க, இல்லை அடித்து கொள்றதுக்காக பண்ணப்பட்டாங்க. தாவா பண்ணும்போது நம்மளை கொள்றதுக்கு சண்டைக்கு வந்தான்னா அது அந்த நேரத்தில் போய் நம்ம எதிர்த்து நிற்கிறதுங்கிற அது ஒரு கணக்கு. சும்மா இருக்கிறவங்களாம் போட்டு எல்லாத்தையும் கொள்றதுன்னு சொன்னால் எப்படி அவனுக்கு இஸ்லாத்தை சொல்வது? ஒருவன் வருவதற்கு உள்ள வேலையை தான் நம்ம செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த புகாரி 25ஆவது ஹதீஸ் என்பது இது குர்ஆனுக்கு மாற்றமான, இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைக்கு மாற்றமான பொய்யான செய்தி. எவ்வளோ அறிவிப்பாளர்கள் நல்லவங்களாக இருந்தாலும் சரிதான், இது ஏற்புடைய செய்தி இல்லை என்பதை தான் நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுத்த பாடத்துக்கு போயிடுவோம். பாபு மன் கால இன்னல் ஈமான ஹுவல் அமல். அதாவது ஈமான்கிறது அகராதி அர்த்தப்படி பார்த்தோம்னு சொன்னால், இதுக்கு முந்தி சொல்லப்பட்ட ஹதீஸ் படி பார்த்தோம் என்று சொன்னால் ஈமான் கல்பு சம்மந்தப்பட்டதாக தான் வருது. அல்லாவை நம்புதல். ஆமன்து பில்லாஹின்னா அல்லாவை நம்புதல். நம்புதல் கையிலையாக இருக்கும், உடம்புலையாக இருக்கும், கல்பில் இருக்குமா? கல்பில் இருக்கும். மலாய்க்கத்துகளை நம்புதல், ரசூல்மார்களை நம்புதல், சொர்க்க நரகத்தை நம்புதல், மறுமையை நம்புதல், விதியை நம்புதல், எல்லாமே எங்கே இருக்கும்னு கேட்டால் கல்பில் தான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் இந்த ஈமான் என்பது அமலை குறிப்பதற்கும் சொல்லப்படும். உனக்கு ஈமான் ஏன்டா ஈமான் இல்லாமல் நடக்கிறன்றது ஈமான் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உள்ளத்தில் உள்ளதை சில செயல்கள் பார்த்துட்டு என்ன செய்யலாம், அதை ஈமான்னு சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்களாம். அதை பாடமாக்குறாரு. என்ன பார்க்குறாரு? பாபு மண்கால. மண்காலனா சொன்னவர், அல்லது கால. மண்காலனா சொன்ன அறிஞர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இன்னல் ஈமான, ஈமான் என்பது ஹுவல் அமல், அமல் தான். ஈமான் இது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிற மட்டும் ஈமான் கிடையாது. ஈமான் அமல் இருக்கணும், வெளிப்படையான செயலும் கரெக்டாக இருக்கணும், அதுக்கு பேர் தான் ஈமான் என்று சொன்ன அறிஞரை பற்றிய பாடம். ஒரு அறிஞர் அப்படி சொல்லியிருக்காராம், அது குறித்து பாடம்னு என்ன செய்கிறாரு, தலைப்பு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அதுக்கு ஆதாரம் காட்டுறார். என்ன காட்டுறாருன்னா, கௌலில்லாஹி தாலா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒத்தில்கல் ஜன்னத்து, இந்த சொர்க்கம். ஜுஹ்ருஃப் 43ஆவது சூறாவில் 72ஆவது வசனம். இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒத்தில்கல் ஜன்னத்து, நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்கத்தில் இருக்கிறவர்களை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்னு கேட்டால், தில்கல் ஜன்னத்து, இந்த சொர்க்க சோலைகள், அல்லத்தி ஊரிஸ்து மூஹா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அவுரசண்டா வாரிசு முறையில் கிடைக்கிறதுங்கிற அர்த்தத்தையும் கொடுத்துக்கலாம். ஊரிஸ்து மூஹு, எதை நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீர்களோ இந்த சொர்க்கமாவது பிமா குந்தும் தாமலும், நீங்கள் செய்தவற்றின் காரணமாக, அமல்களின் காரணமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீங்கள் ஏன் சொர்க்கத்துக்கு வந்தீங்க தெரியுமா? உங்களுடைய அமலின் காரணமாக தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு நீங்கள் எதற்காக சொர்க்கத்தில் வந்தீர்கள் என்று சொன்னால், பிமா குந்தும் தூமினூன, நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் என்று அல்லாஹ் சொல்லலை. பிமா குந்தும் தஅமலூன, அமல்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்டதில்லை. தொழுகை, நோன்பு, இந்த வணக்க வழிபாடுகளை குறிக்கிறது.
அப்போ உங்களுடைய அமல்களின் காரணமாகத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அப்போ ஈமான்னு சொன்னாலேயே வந்து அமலை தான் குறிக்கும் அப்படின்னு குர்ஆன் ஆயத்தை கொண்டு ஆதாரத்தை காட்டுறார். அதே மாதிரி ஒகால கூறியிருக்கிறார்கள், இத்தத்துன் மின் அகலில் இல்மி, கல்விமான்களில் ஒரு தொகையினர், இத்தத்துன்னா ஒரு தொகையினர், மஹ்தூதத்துன் எண்ணப்பட்ட ஒரு தொகையினர், நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒகால கூறியிருக்கிறார்கள், இத்தத்தும் மின் அகலில் இல்மி, கல்விமான்களில் ஒரு தொகையினர் சொல்லியிருக்கிறார்கள், ஃபி கௌலிஹி தாலா, அல்லாவுடைய கூற்றை குறித்து பின்வருகிற அல்லாவுடைய அந்த வசனத்திற்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ ரப்பிக்க, உமது இறைவன் மீது ஆணையாக, ல நஸ் அலன்னஹும், இவர்களை நம்ம விசாரிப்போம், அஜ்மஈன் அனைவரையும் விசாரிப்போம், அம்மா கானும் யாமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தார்களே அதை பற்றி விசாரிப்போம் என்ற இந்த வசனத்தை குறித்து அவங்க சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அன் கவுலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா இதுக்கு அர்த்தம், அதாவது இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்களாம். எந்த வசனத்துக்கு? ஓ கால இத்தத்தும் மின் அகலில் இல்மி, கல்விமான்களில் ஒரு தொகையினர் சொல்லுகிறார்கள், அதாவது விளக்கம் சொல்லுகிறார்கள், ஃபி கவுலிஹி தாலா, அல்லாவுடைய சொல்லுக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். எந்த சொல்லுக்கு? இப்போ ரப்பிக்கல நசாலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானும் யாமலூன் என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன? அவர்களுடைய செயல்களை பற்றி விசாரிப்போம் என்று அல்லாஹ் வந்து சொல்கிறான்ல. இதுக்கு அறிஞர்களில் அதிகமான பேர் விளக்கம் சொல்கிறாங்க. அன் கவுலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்ற சொல்லை பற்றி விசாரிப்போம். எதை பற்றி விசாரிப்போம்? அவங்க செஞ்சதை பற்றி விசாரிப்போம் தான் இங்கே இருக்கிறது. செஞ்சதை பற்றி விசாரிப்போம் என்பதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், லா இலாஹ இல்லல்லாவை தான் இது குறிக்கிறது. அப்போ ஈமானைத்தான் அமலுங்கிற வார்த்தையை போட்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். அம்மாக்கானு யாமலூன்னா அம்மாக்கானு யூமினூன், அவங்க ஈமான் கொண்டதை பற்றி தான் விசாரிப்போம். ஈமான் கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? அன் கவுலி லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று கூறியதை பற்றி விசாரிப்போம். அப்போ குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது அவங்க செயலை விசாரிப்போம்னு, அதுக்கு அறிஞர்கள் கொடுத்த விளக்கம் லா இலாஹ இல்லல்லாங்கிற சொல்லை விசாரிப்போங்கிறது. இது ஈமான் சம்மந்தப்பட்டது. லா இலாஹ இல்லல்லாங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ இங்கே சொல்லுள்ள வாசகம் வந்து ஏமலூன் என்று இருக்கிறது, அமலை பற்றி இருக்கிறது. அப்போ அமல் என்று இங்கே சொன்னால் கூட அமல் என்பது ஈமானைத்தான் குறிக்கும் என்று அவர் இதிலேருந்து ஒரு ஆதாரம் எடுத்துக்கிட்டு சொல்கிறார். அதுக்கடுத்து ஒலி ஒகால, மேலும் அல்லாஹ் சொல்லுகிறான், லி மிஸ்லி ஹாதா, இது போன்றதற்காகத்தான் ஃபல்யாமலில் ஆமிலூன், செயல்படக்கூடியவர்கள் செயல்படட்டும். இது போன்ற காரியத்திற்கு தான், இது போன்ற சொர்க்கத்திற்கு வருவதற்குத்தான் செயல்படக்கூடியவர்கள் செயல்பட வேண்டும் என்று 37வது சூறாவில் 61 வசனத்தில் இருக்கிறது. இங்கே செயல்படட்டும் என்று சொல்வது எதை குறிக்குதுன்னு கேட்டால், ஈமான் இருந்தால் தானே சொர்க்கம் கிடைக்கும். இது அமலுக்கு சொல்லப்பட்டான்னு அது வந்து யூமினூன்னு தான் அர்த்தம், ஈமானத்தான் அப்படி குறிக்கப்படுகிறது என்று இவர் வந்து சொல்கிறார். ஆனால் இவர் சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் அவர் சொல்லக்கூடிய வாதத்துக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் விளங்குனதை அப்படி சொல்கிறார். இது புகாரி விளங்குன மாதிரி இது இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அது எப்படிங்கிற நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தை அவர் சொல்கிறார். அவருடைய வாதம் என்னென்னு கேட்டால், ஈமான் என்றால் அமல்னு சொல்லிவிட்டு ஆதாரத்தை காட்டுறார். அவர் எதை வாதிக்கிறாரோ அதுக்குரிய ஆதாரம் வந்து அதிலிருந்து அந்த கருத்து கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா கிடைக்கிற மாதிரி இல்லை. அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். அது எப்படி அவர் சொன்னது சரியில்லைங்கிறத நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.